ஆதாம் தேவனோடு உறவாடின பாதை. அந்த பூர்வ பாதை என்பது விசுவாசத்தில் ஆபிரகாம் நடந்த பாதை. அந்த பூர்வ பாதை என்பது மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருந்தாரே அந்த பாதை. பிரியமானவர்களே, அந்த பாதையை கண்டுபிடிங்கள். அந்த பாதை தான் இளைப்பாறுதலுக்குள்ளாக. அந்த பாதை என்பது மரியாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தாலே. ஆமா, மார்த்தாலோ பற்பல காரியத்தில் பற்பல காரியத்திலே கடினமுள்ளவளாக காணப்பட்டால், டென்ஷனான பேர் வழியாக இருந்தால். ஆனால் மரியாளோ அந்த பூர்வ பாதையை தெரிந்து கொண்டால். பூர்வ பாதை என்பது இளைப்பாறு தரக்கூடிய பாதை. அப்ப கிறிஸ்துவின் பாதம் இளைப்பாறு தந்தது மரியாளுக்கு. இந்த நாளில் உலகம் உலக ஆலோசனை, உலக காரியங்கள் எல்லாம் நம்மளை சூப்பரா கொண்டு போற மாதிரி தெரியும். ஆனால் முடிவில பார்க்கும்போது அது இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போக முடியாது. எனவே அந்த நாட்களில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கோயில் போயிட்டு இருந்தான், எங்கேயோ போயிட்டு இருந்தான். பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது அல்லது ஒரு மாதிரி இருக்குன்னா கிளம்பிடுவான். சாயங்காலம் சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ ஏதோ போயிடுவான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதெல்லாம் மறந்துட்டு எங்கே போகிறான்னா பார்க்குக்கு போகிறான், எங்கே போகிறான்னா பார்ட்டிக்கு போகிறான், எங்கே போகிறான்னா சினிமாவுக்கு போகிறான், எங்கே போகிறான்னா மறுபடியும் பாவத்தை செய்யக்கூடிய காரியம், தூண்டப்படக்கூடிய காரியத்தை போகிறத பார்க்குறோம். எனவே மறுபடியுமாய் அந்த பூர்வ பாதை என்பது எல்லா மக்களும் இறைவனை தேடின பாதை. பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போதெல்லாம் அபூர்வ பாதையில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பெற்றோருக்கு முன்னோய் பெற்றோர்கள்லாம் எங்க போறாங்கன்னா இறைவனுடைய சன்னதிக்கு போனார்கள், இறைவனுடைய பாதத்துக்கு போனார்கள். அதான் பூர்வ பாதை. அந்த பாதைக்கு மறுபடியும் வரும்படியாக அன்பு சகோதர, அன்பு சகோதரியே,